நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காசா மற்றும் லெபனான் தொடர்பான முக்கிய பல செய்திகளை சுருக்கமாக தினமும் தந்த வண்ணமிருக்கிறோம். அந்த வகையில் முதலில் காசா தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவில் 71 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை 176 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய கமால் அதுவான் வைத்தியசாலையிலே இருக்கக்கூடிய அதிகமான நோயாளிகள் மருந்துகள் பற்றாக்குறையின் காரணமாக ஒவ்வொரு தினமும் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ நிர்வாகம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதே போல இன்னமும் பல ஜனாசாக்கள் அடக்கப்படாத ஒரு சூழ்நிலை வடக்கு காசாவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் இன்றைய தினம் அவர்கள் மீண்டும் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்னர் கிடைத்த ஒரு செய்தி, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலினுடைய பிரதமரையும் இஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரையும் கைது செய்யும்படி பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக காசாவிலே இவர்களினுடைய மிளைச்சத்தனமான செயற்பாடுகளுக்காக வேண்டியும் மனித குலத்துக்கு எதிராக இவர்கள் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்காக வேண்டியும் இந்த பிடியாணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தியை தொடர்ந்து உலக ரீதியாக பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. என்னதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இவர்கள் இருவரையும் கைது செய்யும்படி உத்தரவிட்டாலும் இஸ்ரேலோடு அமெரிக்கா இருக்கும் வரை இதையுமே இவர்கள் மேற்கொள்ள முடியாது என்கின்ற செய்தியை இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகங்கள் இப்பொழுது தெரிவித்த வண்ணம் இருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காசா மக்களுக்காக வேண்டியும் லெபனானுடைய மக்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுது துவா செய்து கொள்வோமாக.